فتدي 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 ஒழுங்குங்க அங்க போய் வேதங்களும் சுபூர்களும் அல்லாஹ் மனிதனை படைத்தான், மக்களுக்கு நல்வழியை காண்பித்தான். அவனது செயல்பாடுகள் சில சுபூகள் என்றும் இன்னும் சில வேதங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. சுபூகள் என்பது வேத கட்டளையை குறிக்கின்றது. அவற்றுள் அல்லாஹ்வின் வழிகாட்டலும் போதனைகளும் அடங்கும். அவை நபிமார்கள் ரசூல்மார்கள் மூலம் மக்களுக்கு போதிக்கப்பட்டுள்ளன. எனக்குமா அஸ்ஸலாமு அலைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சீது அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். சுபூகள் 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 சுபூகள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மைக்ல கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மீட்டரில் உள்ள நீளங்களை சென்டிமீட்டரில் மாற்றி கண்டால் 10 மீட்டர் சென்டிமீட்டர், 7 மீட்டர் 700 சென்டிமீட்டர், 150 சென்டிமீட்டர். மைக்கேல மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இருஷாத் நேம்ல இருக்கிற மைக் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க.
السلام عليكم ورحمة الله وبركاته. மகரிப் தொழுகையை தொடர்ந்து السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الصلاة والسلام على رسول الله على رسولنا الكريم صلى الله عليه وسلم. இனிய மாலை பொழுதினில் நாம் அனைவரும் இலேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் நிறுவனமானது மாதம் நடாத்தி கொண்டிருக்கும் தர்பியா நிகழ்வின் மூலம் நாங்கள் இன்று அனைவரும் எங்களுடைய நிறுவனம் பல நிகழ்வுகளை வருகின்றது. மாதந்தோறும் ஒவ்வொரு நிகழ்வானது. இன்றைய தினம் எங்களுடைய நாங்கள் அனைவரும் ஆசையோடு இருப்பதனால் அண்மித்திருக்கும் ஆன்மீக பாசறை அருள்மிகு ரமலான் என்ற தலைப்பில் வளவாளராக அல் ஆலிமா அபூபக்கர் ஃபாத்திமா நசீஃபா ஜஹராவியா BA இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு இந்த தலைப்பின் மூலமாக நாங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் ரமலான் மாதத்தின் பற்றின ஒரு தெளிவையும் அதை நாங்கள் எவ்வாறு ஆன்மீக பாசறையாக கழிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தூண்டி செல்வார் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் இந்நிகழ்வினை நடாத்துவதற்காக வளவாளராக இணைந்து கொண்டிருக்கும் நசீஃபா ஜஹராவியா அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இன்றைய நாள் எங்களுடைய இந்த அமர்வினுடைய தலைப்பாக எங்களை எதிர்நோக்க இருக்கிற ரமலானை பற்றிய ஒரு ரமலானுக்கான ஒரு தயார்படுத்தலாக, ரமலானுக்காக நாங்கள் எங்களை எவ்வாறு தயார்படுத்தி கொள்ளலாம் என்ற ரீதியில அண்மித்திருக்கும் ஆன்மீக பாசறை அருள்மிகு ரமலான் என்ற தலைப்புல இன்றைய நாள் எங்களோட அமர்வுல ஒரு சில விஷயங்களை ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகமூட்டுங்கள், நிச்சயமாக ஞாபகமூட்டல்கள் முஃமின்களுக்கு, குறிப்பாக முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற வகையில நாங்க எங்களோட வாழ்நாள்ல எத்தனையோ ரமலான்களை நாங்க கடந்து வந்திருக்கிறோம். எனவேதான் எதிர்நோக்க இருக்கிற எங்களுடைய ரமலானை நாங்க ஏனைய எங்களுடைய கடந்த ரமலான்களை விட எவ்வாறு சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் என்ற சில திட்டமிடல்களையும் சில விட ரமலான் தொடர்பான ஞாபகமூட்டல்களையும் கலந்துரையாடுவதற்காக இவ்வமர்வில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையில் ஆரம்பமாக இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு கூற்றை கொண்டு நாம் நம்முடைய இந்த அமர்வை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் நவீன கால அறிஞர்களில் மிக பிரபல்யமான, நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு இமாம்.
அவங்க ஒரு சமயம் செல்ற நேரம் இந்த நோன்பை பத்தி சொல்ற நேரம் சொன்னாங்க, மூர்க்கத்தனமான மிருகம் கடிவாளம் இன்றி விடப்படுவதை விட மனித ஆசைகள் கடிவாளங்கள் இன்றி விடப்படுவது ஆபத்தானது. எனவே அடங்காத மிருகத்தை விட மனித ஆசைகளுக்கே கடிவாளம் மிகவும் அவசியமாகிறது என்று இமாம் ஹசன் பசீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க கடிவாளம் சொல்றது எங்களுக்கு தெரியும். பிராணிகளை பயணம் செய்யற நேரம் அது தங்களோட கட்டுப்பாட்டை அதை மீறி போகாம தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு விஷயம்தான் கடிவாளம். அதே போலதான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில ஆசைகள்ற கடிவாளம் தான் நோன்பு. இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகளுக்கும் நிறைய இதுகளுக்கும் காரணம் என்னன்னு சொல்லிச்சேன்னா, இந்த ஷஹ்வத், இந்த ஆசைகள் என்று சொல்றது எல்லை மீறி போற சமயம்தான் எங்களோட வாழ்க்கை இஸ்லாமிய மார்க்கத்துல வழிகாட்டல்களை விட்டும் நெறிப்புரழ்ந்து போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு. எனவேதான் அந்த ஆசைகளை அந்த ஷஹ்வத்துகளை கட்டுப்படுத்தி உலகத்துல அல்லாஹ் தஆலா எங்களை என்னத்துக்காக வேண்டி படைச்சிருக்கானோ அந்த நோக்கத்தை சரியான முறையில நாங்க இனங்கண்டு அதுக்கேத்த மாதிரி எங்களோட வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த ரமலான், இந்த நோன்பு காணப்படுகிறது. எனவேதான் இந்த நோன்புடைய காலத்தை நாங்க இவ்வாறு கழிக்க வேண்டும். அதுல நாங்க வளமையான நோன்புகளை விட என்ன சிறப்பான அம்சங்களை நாங்க அதுல சேர்த்து கொள்ளணும் என்ற சில திட்டமிடல்களை நாங்க கலந்துரையாடுறதுக்காகத்தான் இத இந்த அமர்வை நாங்க ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் என்றத சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களோட விஷயத்துக்குள்ள போகும். அடுத்த ஸ்லைடு. அந்த வகையில நாங்க முதலாவதாக ரமலானை பத்திய சில விஷயங்களை நாங்க பார்ப்போம். அல் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ரமலானை பத்தி சொல்ற நேரம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த நோன்பினுடைய முக்கியமாக அல்லாஹ் தஆலா இந்த நோன்பில் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், முன்ன இருந்தவங்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நாங்க இந்த நோன்பை கடமையாக்கிற காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக நீங்கள் மாற வேண்டும், ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கிறோம் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுறார். எனவேதான் இந்த நோன்பினுடைய பிரதான ஒரு நோக்கம் தக்குவாவாக காணப்படுகின்றது. அதே சமயம் எங்களோட வாழ்க்கையினுடைய பிரதானமான ஒரு நோக்கம் தக்குவாவாக காணப்படுகிறது. எங்க தக்குவா இருக்கிற நேரம் நாங்க எங்களோட வாழ்க்கையை இஸ்லாம் முறைப்படி சரியான முறைப்படி கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இந்த தக்குவா எங்களுக்கு அவசியம், கட்டாயம். இத்தகுல்லா ஹைசுமா குந்த, எங்க இருந்தாலும் நீ என்ன செய், அல்லாஹ்வை பயந்து கொள். அல்லாஹ்வை பயந்து அல்லாஹு தாலாவுடைய இறைச்சம் எங்களுக்கு இருக்கிற நேர காலம் எல்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஒரு எங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கும். நாங்க பாவம் செய்ய மாட்டோம்ன்றதை விட நாங்க செய்யற பாவங்களை குறைச்சி அல்லாஹு தாலா இடத்துல எங்களை நாங்க நெருக்கமாய் கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ரமலான் எங்களுக்கு ஏற்படுத்தி தருது. எனவேதான் ரமலான் எங்கள்ட்ட இருந்த எண்ணத்தை அல்லாஹு தாலா இந்த நோன்பின் மூலமாக எதிர்பார்க்கின்றானோ அந்த விஷயத்த இந்த நோன்பின் மூலமாக நாங்க அடைஞ்சவர்களாக ஆகியிருக்கோம். எங்களை லைஃப்ல நாங்க எத்தனையோ நோன்பை நாங்க என்ன செஞ்சிருப்போம், எங்க வாழ்க்கையில கடந்து வந்திருப்போம். ஆனா இந்த ரமலான், இந்த நோன்பு எங்களுக்கு என்ன மிக பிரயோசனமானதாகவும் அதை சரியான முறையில திட்டமிட்டு நாங்க செய்யற ஒரு நோன்பாகவும் இந்த நோன்பை நாங்க கட்டாயம் ஆக்கி கொள்ளணும். ரமலான் வாரத்துக்கு இன்னும் சில நாட்கள், ஒரு 8 அல்லது 9 நாட்கள், ஒரே ஒரு வீக் தான் மேக்சிமம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதுக்குள்ள நாங்க எங்களை நாங்க ரமலானுக்காக வேண்டி எப்படி இந்த ஊர்ல பள்ளி வாயல்களும் வீடுகளும் பௌதீக ரீதியாக எப்படி சுத்தமாக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு தயாராக்கப்படுதோ அதே போல நாங்க எங்களோட உள்ளத்தையும் நாங்க ரமலானுக்கு தயார்படுத்தி கொள்ளணும் என்றதுதான் எங்கட ஒரு கட்டாயம், எங்கட நோக்கம் ஆயிக்கணும். முதலாவது நாங்க அந்த நீயத்தை வச்சு எங்கட
லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி எங்களோட ஷெடியூல்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க இந்த ரமலான நாங்க ஒரு ஒரு ஷெடியூல் உண்டு, ஒரு பிளானிங் உண்டு. நாங்க இந்த ரமலான்ல என்ன செய்ய போறோம் என்ற விஷயங்களை நாங்க திட்டமிட்டு வச்சிருக்கணும். ரைட், நாங்க பார்த்தோம் ரமலான் இந்த நோன்பினுடைய முக்கிய நோக்கமாக தக்குவா இருக்குது என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த தக்குவா பத்தி குரான்ல செல்ற நேரம், இந்த தக்குவா உள்ளவங்கள்ட்ட இருக்கிற பண்புகளை பத்தி அல்லாஹு தாலா குரான் வசனங்கள்ல செல்றான். எப்படின்னு சொன்னா, ஒன்று அவங்க ஈமான் கொண்டவர்களாக அல்லாவையும் மறுமை நாளையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் விசுவாசம் கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருப்பார். இப்ப நாங்க ஒரு முத்தக்கியாக மாறணும், அதுக்கு எங்களுக்கான ஒரு வாய்ப்பு ரமலான். சோ ஒரு முத்தக்கின்னு சொன்னா அவர் அவர்கிட்ட என்னென்ன பண்புகள் இருக்கும், எங்கள்ட்ட இந்த பண்புகள் எல்லாம் இருக்கா என்ற ஒரு முகாசபா, ஒரு சுய விசாரணை எங்கள்கிட்ட அவசியம் இருக்கணும். அப்ப முதலாவதாக நாங்க அல்லாஹ்வை மறுமை நாள மலக்குகளை இந்த மூண்டையும் நாங்க கண்டு இல்லை, ஆனா அதெல்லாம் கைபியத்தான விஷயங்கள், ஆனா அதை நாங்க முழுமையாக நம்பணும். அதே போல அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருளிய வேதங்கள் நபிமார்களை நாங்க விசுவாசம் கொள்றது, அந்த ஈமான் என்ற விஷயம். அடுத்தது இஹ்லாஸ், உள தூய்மை என்ற ஒரு விஷயம் முத்தகீங்களை பத்தி பேசுற நேரம் அல்லாஹ் தஆலா அதையும் தொடர்புபடுத்தி பேசுறான். அதே போல ஆசை தனது சொத்திலிருந்தும் உறவினர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கும் தர்மம் செய்த சதக்கா செய்யற ஒரு விஷயம் முத்தகீங்களை பத்தி பேசுற நேரம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல செல்றான். அதே போல சலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது எல்லாமே குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ் தஆலா ஒரு முத்தகீன் பண்புகளை ஒவ்வொரு இடங்கள்ல குறித்து காட்டுறதுனோட ஒரு தொகுப்பு. ஒவ்வொரு வசனங்களாக குறிப்பிட்டு காட்டுறதுக்குரிய நேர அவகாசம் இல்லாததால நான் ஒவ்வொரு விஷயமா சும்மா நோமலா சொல்லிட்டு போறேன். சலாத், தொழுகையை நிலைநாட்டுறது. அதே போல ஜக்காத்துகளை எங்களோட சொத்துல இருந்து நாங்க வழங்க வேண்டிய பங்குகளை அவங்க வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வஃபாஉல் உஹூத், என்ன வாக்குறுதிகள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவாங்க. இந்த காலத்துல அப்படியான ஆட்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடும் கஷ்டமான ஒரு நிலைமையாக இந்த உலகத்துல இப்ப மாறிக்கொண்டு வருது. வஃபாஉல் உஹூத், கொடுக்கப்படுற ஒப்பந்தங்கள் ஒப்பந்தங்கள் உறுதிமொழிகள் இப்ப கூடிக்கிட்டே போகுது, ஆனா அதை நிறைவேற்ற தன்மைதான் குறைஞ்சிக்கிட்டு போற ஒரு காலமாக இருக்கிறது. எனவே வஃபாஉல் உஹூத்ன்றது ஒரு முத்தகீனுடைய ஒரு பண்பாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே எடுத்து காட்டுகின்றான். அதே போல சபர், பொறுமை, கஷ்டங்களின் போது பொறுமை காத்தல். அப்ப பொறுமை என்றதும் ஒரு விஷயமாக எடுத்து காட்டப்படுது. அதே போல அவங்க அறிவை தேடக்கூடியவங்களாக இருப்பாங்க. தக்வாவோட சேர்ந்து வர ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்ல, வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுக்குமுல்லாஹ், நிச்சயமாக இறையச்சம் உள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கற்றுத் தருவார். அப்ப முத்தகீன்களாக நாங்க மாறினா எங்களுடைய ஆசானாக அல்லாஹ் தஆலா மாறுகிறார். அல்லாஹ் ஒரு விஷயத்தை எங்களுக்கு தேவையான விடயங்களை அவனே எங்களுக்கு கற்றுத் தருகிறான். எனவே நாங்க அவசியமாக முத்தகீனாக மாறணுமா இல்லையான்றது நாங்க தீர்மானிக்க, நாங்க நியத்து வைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல சுய சீர்திருத்தம் அல் இஸ்லாஹ் என்றதும் இதன் மூலமாக வருது. அல்லாஹு தாலாவை நாங்க பயப்படுற நேரம் எங்கள்ட தானாவே ஒரு சுய சீர்திருத்தம், ஒரு பாவத்தை நாங்க தொடராக செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவத்தை அல்லது அல்லாஹுக்கு நாங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய மாறுதல்கள் சிலவற்றின் போது நீங்க அல்லாஹு தாலாவுடைய இரையச்சம் பயம் வர நேரம் அதை நாங்களாகவே என்ன செஞ்சுக்கோ மாத்திக்கொள்வோம், அல் இஸ்லாஹ்ன்றது. அதே போலதான் நிறைய விஷயங்கள் இப்படி ஹலால் ஹராம் என்றது நீதத்தோட நடந்து கொள்ளுவாங்க. அப்படியான நிறைய விஷயங்கள். அதே போல முஃமின்களுக்கு இடையில பிரச்சனை வர நேரம் அதை சரி செஞ்சு அதாவது அதை சரி செஞ்சு வைப்பாங்க. இப்படியான நிறைய விஷயங்களை முத்தகீங்களோட தொடர்படுத்தி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். எனவேதான் இதெல்லாம் உள்ளடங்கிய ஒரு நல்ல ஒரு தக்குவா உள்ள ஒரு மனிதனாக எங்களை மாற்றக்கூடிய ஒரு ரமலானாக இந்த ரமலான் இருக்கணும். இந்த விஷயம்
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், நாங்க அதாவது நாங்க ஒரு முத்தக்கியாக வேண்டும் என்றதுல அவசியம், ஒரு முத்தகியினுடைய இருக்க வேண்டிய பண்புகள் அல்லாஹு தாலா குரான்ல குறிப்பிடக்கூடிய சில விஷயங்கள்னு சொல்லி நாங்க தொடர்ந்தும் பார்த்தோம். மிக சுருக்கமாகத்தான் அதுகளை மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கிறேன். என்று சொன்னா எங்களுடைய இந்த அமர்வினுடைய நோக்கம் வந்து ரமலானை நாங்க திட்டமிட்டு கொள்றது, அதில் ஒரு அறிமுகமாகத்தான் அது அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரைட், அடுத்தது இப்ப நாங்க இப்படி ஒரு எங்களோட ரமலான நல்ல பிரயோசனம் உள்ளதாக நாங்க அமைச்சு கொள்றேன்னு சொன்னா எங்களுடைய திட்டமிடலை நாங்க எந்த வகையில அமைச்சு கொள்ளலாம் என்று சொல்ற விஷயங்கள் தான் நாங்க இனி பார்க்க இருக்கிற விஷயம். ஒன்று வந்து ஈமானிய மற்றும் ஆன்மீக ரீதியிலான எங்களோட தயார்படுத்தல் எப்படி இருக்க போகிறது. இந்த ரமலான்ல எங்களோட ஈமானிய ரீதியான ஆன்மீக ரீதியான எங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய விடயங்கள்ல எங்களோட தயார்படுத்தல் எப்படி இருக்க போகுது. அடுத்த ஸ்லைடு. முதலாவது விஷயம் என்ன, அத்தௌபா அஸ்ஸாதிகா. ரைட், என்ன தூய்மையான ஒரு தௌபா நசூஹான்னு சொல்ற என்ன நாங்க ஒரு அடுத்த ஸ்லைடு. ரைட், அத்தௌபா சாதிகா, தௌபா நசூஹா என்பது குரான்ல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிற தௌபா. நாங்க சரியான முறையில நாங்க செஞ்ச பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹு தாலாவிடத்துல தௌபா செய்து கொள்றது. தௌபான்னு சொல்றது வந்து பாவ மீட்சி. முதலாவது என்ன, நாங்க பாவம் செஞ்சா முதலாவது நாங்க அந்த பாவத்தை வந்து விடணும். அடுத்தது ரெண்டாவது நிபந்தனை தௌபான்னு சொல்லிச்சேன்னா என்னன்னு சொல்லிச்சேன்னா, முதலாவது நாங்க அந்த பாவத்தை விடணும். அடுத்து வந்து அந்த பாவம் நாங்க செஞ்சது அது பாவம் தான் என்ற விஷயத்துல வந்து நாங்க என்ன செய்யணும், நாங்க அந்த பாவத்தை நினைச்சு ரைட், அந்த பாவத்தை நினைச்சு அந்நதும் நாங்க அது பாவம்தான் சொல்றது வந்து கை சேதப்படக்கூடிய அந்த பாவத்தை நினைச்சு கை சேதப்படக்கூடியவர்களாக நாங்க இருக்கணும். அதுவும் தௌபாவுடைய ஒரு நிபந்தனையாக தௌபான்னு சொல்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரக்கூடியதாக இருக்கு. அதே போல அல் அஸ்மு அல அதுமில் அவுதா இலைஹி, அதே போல நாங்க அதன் பால் திரும்ப நாங்க மீள மாட்டோம், திரும்ப அந்த பாவத்தை நாங்க செய்ய மாட்டோம் என்று சொல்லி நாங்க என்ன செய்யணும், முதலாவது உள்ளத்தால நாங்க செய்யாது. ரெண்டாவது விஷயமான உள்ளத்தால நாங்க உறுதியாக எங்களோட உள்ளத்துல நாங்க இப்படியான இவ்வளவு பாவங்களை வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி விட்டுருப்போம். அந்த அந்த ஃபீலிங் எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க அந்த 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 பாவத்தை இதுக்கு பிறகு நான் அதுல போக மாட்டேன் என்ற ஒரு நம்பிக்கை ஒண்ட வச்சு கொள்றது. அடுத்தது ரைட், அதே போல நாங்க எங்களோட பிரார்த்தனைகளை வந்து அதிகப்படுத்துறது. அப்ப நாங்க தௌபா செஞ்சு அல்லாஹு தாலா இடத்துல மீண்டுட்டு எங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நாங்க என்ன செய்யணும், அல்லாஹு தாலா இடத்துல எங்களோட தேவைகளை முறையிட்டு நாங்க எங்களோட பிரார்த்தனைகளை நாங்க என்ன செய்யணும், அதிகரிச்சு கொள்ளக்கூடியவங்களாக நாங்க இருக்கணும். இதுல வந்து என்ன நாங்க துஆ கேட்கறதுக்கான குறிப்பிட்ட நேரங்கள் வந்து குறிப்பிடப்பட்டி கொண்டு என்ன நாங்க தஹஜ்ஜுடைய நேரம் அதிகமாக ரமலான்ல நாங்க ஸ்பெஷலா மற்ற நாடுகளை விட அதிகமான நேரம் நாங்க விழிச்சிருப்போம். அந்த நேரங்கள்ல நாங்க அல்லாஹு தாலாவுடைய அல்லாஹு தாலா அடிவானத்துக்கு வாரான், யாரு என்னட்ட மன்னிப்பு
எனவேதான் நாங்க அந்த நேரத்துல அல்லாஹு தாலாவிடத்துல நாங்க பாவ மன்னிப்பு தரக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்தது வந்து அதிகமாக நாங்க ஐவேல தொழுகிற நேரம் அல்லது எந்த சுண்ணத் தொழுகிற நேரமாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திக்கான். சுஜூதுல நாங்க கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹு தாலா மிக நெருக்கமான ஒரு இடம், அல்லாஹுக்கும் எங்களுக்குமான மிக நெருக்கமான ஒரு இடமாக இது காணப்படுகிறது. எனவே சுஜூதுல நாங்க கேட்கிற துவாக்கள், அதே போல இப்படியான நிறைய விஷயங்கள். அதே போல ரசூலா சொன்னாங்க என்ன, அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில லா யுரத்து துஆஅன் பைனல் அதானி வல் இகாமா, அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடையில நாங்க கேட்கிற துஆக்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஏற்றுக்கொள்வான்றதை விட லா யுரத்து, அது மறுக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட், அடுத்த விஷயம், ரைட். அதே போல நாங்க துவா செய்யற முறை அல்லாஹு தாலா இடத்துல நாங்க எப்படி நாங்க துவா செய்யணும். முதலாவது நாங்க அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹு தாலா எங்களுக்கு செஞ்ச அருள்களை கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக அல்லாஹு தாலா. அடுத்தது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லி எங்களோட துவாக்களை நாங்க என்ன செய்யணும், ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படியான துவாக்களுக்கு இதுதான் துவா செய்யற சரியான ஒரு வழிமுறையாக எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்திருக்காங்க. அடுத்த ஸ்லைடு. ரைட், அடுத்த விஷயம் வந்து இபாதத்துகளுக்காக எங்களை பயிற்றுவித்து கொள்றது. ரைட், நாங்க வந்து இபாதத்துகள் செய்யறதுக்கான மாதமாக நாங்க என்ன செய்யப்பட, ரமலான் மட்டும்தான் இபாதத் செய்யற மாதம். ரமலான வந்து இபாதத்துக்குண்டே நாங்க ஒதுக்குற ஆக்களாக ரமலான்ல மட்டும் நாங்க இபாதத் செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடிய ரமலானுக்கு முன்னுள்ள காலம் தான் வந்து இபாதத்துகளுக்கான பயிற்சிகளை நாங்க மேற்கொள்றோம். இப்ப திடீரென ஒரு எப்படி சொல்லப்படுதுன்னு சொல்லிச்சேன்னா, நாங்க வந்து எங்களோட இபாதத்கள் வந்து ரமலானுடைய மாதம் ஃபர்ஸ்ட் 10க்கு புற உள்ள காலங்கள்ல அது சோர்வடைகிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக நாங்க திடீர்னு இந்த ரமலான்ல நாங்க இந்த இபாதத்துகள் அதிகமாக செய்யறதுதான் காரணம். இப்போ அதாவது 1வது நோன்பு, 2வது நோன்பு, 3வது, 5வது, 10வது போல எங்களோட ஸ்டார்ட்ல இருந்த அந்த பூஸ்ட் வந்து அப்படியே என்ன செஞ்சிடும், குறைஞ்சி அப்படியே போகும். அப்ப அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, நாங்க திடீரென்று செய்யறது. அதுக்கு நாங்க இந்த காலத்தை வந்து பயன்படுத்தி இபாதத்துகளை பயிற்றுவிக்கிற ஒரு காலமாக நாங்க இந்த ஷாபானுடைய இந்த இருக்கக்கூடிய நாட்களை நாங்க பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்த விஷயம், ரைட். இப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள் வந்து ஆன்மீக ரீதியாக, ஈமானிய ரீதியாக நாங்க எங்களை நாங்க எப்படி தயார்படுத்தி கொள்ளலாம் இந்த ரமலானுக்காக என்ற விஷயங்கள் நாங்க பார்த்தோம். யாருக்காவது செல்லையிலுமா என்னென்ன விஷயங்கள் நாங்க பார்த்தோம்ன்றத, ஆன்மீக ரீதியில எங்களோட உள்ளத்தை நாங்க பண்படுத்தி கொள்றதுக்கு சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் நாங்க பார்த்தோம்ன்றது. தூக்கத்தினுடைய நேரங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டால் உணவுகளுடைய அளவுகளை நாங்க இப்ப நேரத்துல பேசியிருந்த ஈமானிய மற்றும் ஆன்மீக ரீதியிலான எங்களுடைய தயார்படுத்தல்கள். முதலாவது நாங்க முதலாவது செய்த பாவங்கள்ல இருந்து மீட்சி பெற்றுக் கொள்றது. அடுத்தது வந்து 2வது விஷயம் என்ன பார்த்தோம், அடுத்தது வந்து பிரார்த்தனைகள் சொல்லி நாங்க என்ன செஞ்சோம், 3 விஷயங்கள் வந்து பார்த்திருந்தோம். ரைட், அடுத்தது வந்து உடலியல் ரீதியான தயாரிப்புகள். உடலை இந்த ரமலானுக்காக வேண்டி ரமலான்ல நாங்க நோயாளிகளாகவே எங்களோட நாள்களை கடத்தாம ஆரோக்கியமான முறையில நல்ல அமல்களை செஞ்சு ரமலானுடைய முழு பயனையும் நாங்க பெற்றுக்கொள்றதாக இருந்தால் உடலியல் ரீதியாக நாங்க தயாராக இருக்கணும். எங்களோட உடல் ஃபிட்டா இருக்கணும். நாங்க நோன்பு நோக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. நோன்பு நோக்குறது சொல்றது வந்து அது வந்து சோர்வு தரக்கூடிய ஒன்று இல்லை. எங்களுக்கு நல்லாவே ஒரு எனர்ஜியோட நாங்க எங்களோட அமல்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு விஷயம் தான் நோன்புன்னு சொல்றது. ரைட், இதுல வந்து நாங்க ஒண்ணு என்ன செய்யற, தூக்கத்தினுடைய நேரங்கள், இதுதான் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். தூக்கத்தினுடைய நேரங்களே ரமலான் என்றாலே எங்களோட தூங்குற காலம் அப்படின்னு இல்லாம நாங்க அந்த விஷயத்துல மிக கவனமாக இருந்து கொள்றது. அடுத்தது வந்து உணவுகளுடைய அளவுகளை மட்டுப்படுத்தி கொள்ளல். சஹருக்கு நல்லா சாப்பிடுறது அல்லது இஃப்தார் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு
இந்த தராவிக்குரிய டைமை வந்து அதால வந்து தடைப்பட்டு போறது, தராவிகுடைய அந்த அந்த என்னது அத வந்து தராவிக வந்து சரியான முறையில செய்து கொள்றதுக்கு இயலாம போறதுக்கு முக்காவாசி பேருக்கு காரணம் என்னன்னா 2 ரக்காத்துக்காங்கால 4 ரக்காத்துக்காங்காலே இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா இஃப்தார்ற நிலைமை. ரைட், அப்படி இருக்கிறது. அது அந்த விஷயங்கள்ல நாங்க கவனம் செலுத்துறது. ரைட், அடுத்தது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போறேன். இந்த ஞாபகமுடல்கள் எதுவும் இது புதிய விஷயங்கள் இல்லைன்றதாலதான் நிறைய விஷயங்களாகவும் ஃபாஸ்டாகவும் சொல்லிட்டு போறேன். இது வந்து இது ஒரு ஞாபகமூட்டல் தான். மற்றபடிக்கு இதுல ஒரு புதிய விஷயங்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் ஆரம்பத்துல ஒரு விஷயத்த செல்ல நினைச்சேன்னு மறந்துட்டு கட்டாயம் ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் வச்சிருந்து நான் செல்றத நோட் பண்ணாம விட்டாலும் இதுகளை கேட்கிற நேரம் நம்மளோட உள்ளத்துல உங்களோட உள்ளத்துல என்ன படுகுதோ நான் இதை செய்யணும் கட்டாயம் சொல்லி நான் தௌபா சொல்ல கூட உங்களுக்கு குர்ஆன் ஓதணும் பட்டாலும் பரவாயில்லை, அதை ஒரு பெண்ணும் பேப்பரும் எடுத்து எழுதி வச்சிருந்தோம்டா அந்த நீயத்தை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டானா நாம விரும்பாட்டியும் அல்லாஹு தாலா அதை கபூல் செஞ்சு எங்களுக்கு அதை செய்யற வாய்ப்பு அல்லாஹு தாலா வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி தருவான். எனவேதான் நாங்க அப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிறது நல்லம். ரைட், அடுத்தது 3வது விஷயத்துக்கு நாங்க போவோம். குடும்ப மற்றும் சமூக ரீதியான தயார்படுத்தல்கள். இப்ப நாங்க நோன்பு நோக்கிற நேரம் குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் வந்து அடுத்தவருக்கு வந்து உதவி உறவுகளை அந்த ரைட் நாங்க இபாத செய்யறதுக்கு வந்து நாங்க தனியா வந்து என்ன செய்யலாம் ஆளுக்கால் ஒத்துழைச்சா தான் நாங்க என்ன செய்யலாம். ரைட், அதே நேரம் ஆளுக்கால் குடும்பத்தோட நாங்க அந்த இபாதத்துல ஈடுபடுற நேரம் அதுக்கு இது செய்யக்குள்ள இன்னொரு அளவுங்களை என்ன செய்யலாம், மோட்டிவேட் பண்ணலாம். அப்படியான ஒரு சூழலை வந்து நாங்க ரமலானுக்கு முதல் ஏற்படுத்தி கொள்றது. ஒன்று வந்து உறவுகளை சரி செய்யறது. முதலாவது விஷயம் நாங்க உறவுகளோட சரியான முறையில் நடந்து அவங்களோட உறவுகளை சரி செய்து கொள்றது. ரைட், அடுத்தது குடும்பத்தினர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டல். இப்ப ரமலானை பற்றிய விழிப்புணர்வு வந்து குடும்பத்தினர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊட்டல். இதுவும் வந்து ஒரு ரமலானுடைய ஒரு ரசூல்லா வந்து ரமலான் வரப்போகுது சொன்னா அதை பத்திய விழிப்புணர்வு ஊட்டக்கூடியவங்களாக அதை பத்தி செல்லக்கூடியவங்களாக ரசூல்லா வந்து இருந்தாங்க. சஹாபாக்களை கூப்பிட்டு அவங்களோட குடும்பத்தினர்களை கூப்பிட்டு ரமலானை வந்து ஞாபகம் ஊட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி ஒரு அமர்வு தான் எங்கட இந்த அமர்வும். அதே மாதிரி நாங்க இந்த விஷயத்த வந்து எங்கட குடும்பத்தினரோடையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணி ரமலான் வரப்போகுது என்ற ஒரு உணர்வை வந்து நாங்க ஏற்படுத்துற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்க வீடுகள்ல அமைச்சு கொள்றது எங்களுக்கு ரமலான்ல நல்ல முறையில நாங்க அமல்கள் செய்யறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க உதவியாக இருக்கிறதுக்கு அது பெரும் ஒரு உதவியாக இருக்கும். அடுத்தது வந்து நட்காரியங்களை திட்டமிட்டு கொள்ளுது. நல்ல விஷயங்களை நாங்க திட்டமிடணும். ரசூல்லா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வகை வந்தாலும் அல்லாஹ் தாலா டைரக்டா அவங்களோட தொடர்பு கொண்டிருந்த போதிலும் எல்லா விஷயங்களையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒருத்தராகத்தான் ரசூல்லா இருந்தாங்க. இந்த திட்டமிடுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நாங்க திட்டமிடுற நேரம் தான் எங்களுக்கு என்ன செய்யும் அந்த நாங்க திட்டமிடுற நேரம் தான் அது வந்து அல்லாஹ் தாலா கபூல் செய்யும். திட்டமிடல் என்ன சொல்றது, நாங்க ஒரு நீயத் நாங்க அதை செய்யலாம்ன்றது. இப்ப நாங்க என்னன்னு சொல்லிச்சோன்னா நாங்க ஒரு நீயத்தை வச்சா தான் இன்னமெல்லாம் பின்னியாத் எல்லா செயல்களுமே எங்களோட எண்ணத்தை பொறுத்தும். இன்னமாலி குள்ளிம்ரையும் மாணவா என்னத்தை அவன் நினைக்கானோ அதைத்தான் என்னத்தை அவன் நினைக்கானோ அதைத்தான் மனிதன் என்ன செய்வான் பெற்றுக்கொள்வான்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்லிக்க. எனவேதான் நாங்க முதலாவது நீயத்து வைக்கணும். நாங்க முதலாவது இது செய்யணும் என்ற எண்ணம் எங்களுக்கு வரணும். அப்ப அல்லாஹு தாலா அதை கபூல் செஞ்சு எங்களுக்கு அதை அல்லாஹு தாலா சரியாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். ரைட், அடுத்தது அடுத்த ஸ்லைட். அடுத்த ஸ்லைடு. குடும்பம் சார்ந்த இன்னொரு விஷயத்துக்குள்ளதான் ஒரு விஷயம் வந்து வரும். என்னன்னு சொல்லிச்சேன்னா முழுமையாக பெண்களுடைய ரமலான் முழுவதுமாகவே கிச்சனோடைய களைஞ்சு வைத்துடுற
சஹர் ஏற்பாடு செய்யறதுல இருந்து பகல் சாப்பாடு ஏற்பாட்டுல இருந்து ரமலானுடைய காலம் பெண்கள்ற முழுமையாகவே கிச்சனோடையே கழிஞ்சு போய்த்துடுற. அதை நாங்க இந்த முறை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அல்லது அதை இல்லாம ஆக்கணும்னு சொல்லி பெண்கள் மட்டும் இல்ல, இதுல யாராவது ஆண்கள் கேட்டு இருந்தாலும் சரி அல்லது உங்களோட அடுத்தவங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க சஹர்ல வந்து சில உதவிகளை செஞ்சு குடும்பத்துல எல்லாரும் வந்து கலந்து செய்யறது, பெண்களே செய்யணும்னு இல்லாம பெண்கள் மீன் தாய்மார்கள் அவங்க தான் செய்யணும் இல்லாம நாங்க பிள்ளைகளும் உதவி செய்யறது, வீட்டுல இருக்கிற மத்தாக்களும் உதவி செய்யறது, நாங்க சாப்பிட்ட பிளேட்டை நாங்க கழுவி வைக்கிறது, இப்படியான சில வேலைகளை செய்யற நேரம் எங்களை போல அவங்களுக்கும் 8 ரக்காத் 10 ரக்காத் 12 ரக்காத்ன்னு தஹஜ்ஜத் தொழலாம், வித்ர் தொழலாம், அதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சோ நாங்க அந்த இதுகள்லையும் கவனம் செலுத்துறது. அதே போல அடுத்த விஷயம் தான் நாங்க உடலியல் ஆன்மீக ரீதியாக தயார்படுத்துறது எப்படின்னு பார்த்தோம். உடலியல் ரீதியாக எங்களோட உடலை எப்படி பலப்படுத்தி வச்சுக்கணும், ரமலானுக்கு முன்னரே நாங்க அதை எப்படி தயார்படுத்தணும்ன்றத பார்த்தோம். அதே போல ரமலானுக்கான தயார்படுத்தல நாங்க இருக்கணும்ன்றதை பார்த்தோம். அடுத்தது வந்து செயற்பாடு மற்றும் நேர நிர்வாக தயாரிப்பு. அதாவது நாங்க ஒரு திட்டமிடல், நாங்க ரமலான்ல என்னென்ன விஷயங்கள் செய்யணும்ன்றத நாளாந்த செயற்பாடுகள் ஒழுங்கமைப்பு. நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட ஷெடியூல்ல நாங்க செய்யக்கூடிய விஷயங்களை ஒழுங்குபடுத்தி வச்சிருந்தோம்னா எங்களை நேரத்தை வந்து நாங்க விரயமாக்காம நாங்க அதை சரியான முறையில பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல ரமலானுக்கான முன்னேற்பாடுகளை நாங்க செய்து வைக்கிறது. வணக்க வழிபாடுகள் திட்டமிடல்களை பொறுத்தவரையில நாங்க வளமையா நாங்க தொழுகிற சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை வந்து அதிகப்படுத்தி கொள்றதுக்கான நியத்துகளை நாங்க வச்சுக்கிறது. அதே போல குரானை பொறுத்தவரையிலையும் நாங்க சும்மா நாள்கள்லையும் தான் அல்லது ரமலானுடைய நாள்லையும் தான் குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு நாங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லது முன்னுக்கோ கிட்டத்தட்ட 4 பேஜ் ஒரு நாளைக்கு நாங்க 4 பக்கம் 15 வரி குரான்ல 4 பக்கம் ஒரு நாளைக்கு ஓதுவமாக இருந்தா நாங்க சரியா 1 மந்த்ல ஒரு குரான் வந்து நாங்க முடிக்கலாம். ரைட். அப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்களை நாங்க தேடி படிச்சு நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை நாங்க சிறந்த முறையில நாங்க என்ன செய்வோம், அதை ரமலானுக்காக நாங்க தயாராகுவோம். நாங்க அந்த இபாதத்துகளுக்கான திட்டமிடல்களை நாங்க வகுத்துக் கொள்வோம். அதே போல ஒரு நாளை ஷெடியூல் எங்கட நாங்க என்னென்ன வேலைகள் செய்வோம்ன்றத நாங்க வகுத்துக் கொள்வோம். ரைட். அடுத்தது வந்து இறுதியாக அடுத்த ஸ்லைட். வராட்டியா? அடுத்த ஸ்லைட். அடுத்தது இறுதியாக நாங்க பார்க்க விட விஷயம் வந்து பொருளாதார ரீதியான தயார்படுத்தல்கள். ரமலானுக்காக வேண்டி நாங்க ரமலானுக்கு முன்னரே நாங்க என்ன செஞ்சுக்கணும்னா எங்கட பொருளாதார ரீதியாக ரமலானுக்கு நாங்க என்ன செஞ்சுக்கணும், தயாராக இருந்து கொள்ளணும். அந்த நேரங்கள்ல நாங்க கடைகள்லையும் என்ன சந்தைகளையும் எங்கட நேரங்களை வந்து வீணடிக்காம அதுக்கு முன்னுக்கு அதுக்கான ஏற்பாடுகளை இப்போ 7 வரைக்கும் நாங்க செஞ்சு அதுக்குரிய தயார்படுத்தல்களோட நாங்க இருந்து கொள்றது மிச்சம்
வெளிச்சம் நல்லம் இன்ஷா அல்லாஹ். நிறைய விஷயங்கள் எல்லாம் தொட்டுடுத்தான் போன நேர அவகாசம் போது அது எல்லாரும் மாஷா அல்லாஹ் இது பற்றிய தெளிவுகள் இருக்கும். ஆனா ஒரு ஞாபகமூட்டலாகத்தான் இந்த அமர்வு இருந்திருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாங்க ஆரம்பத்துல சொன்னதை போல ஆசைகளின் கடிவாளம் இந்த நோன்பு. எனவேதான் அந்த நோன்பு அதுக்குரிய முறையில சரியான முறையில பயன்படுத்தி சரியான ஒரு முத்தக்கியாக இந்த நோம்பின் மூலமாக மாற்றங்களை செய்து இன்ஷா அல்லாஹ் நாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்க சரியான ஒரு முத்தக்கியாக வாழ்றதுக்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு வழிகாட்டணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதோட முடிச்சுக்குவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ அஹ்ஸனல் ஜஸா ஃபித் தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம் நிறுவனத்தினுடைய மாதாந்த தர்பியா அமர்வின் கீழ் எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்த வளவாளர் அபூபக்கர் நஷீஃபா ஜஹ்ராவி அவர்களுக்கு முதற்கண் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ கைரன் ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ். அழகிய தலைப்பொன்றினை தெரிவு செய்து நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் கண்ணியமிக்க மாதமான ரமலான் மாதத்தினை எவ்வாறு நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று 5 தலைப்பினூடாக எங்களுக்கு ஆரம்பம் தகவல்களை, அதாவது இந்த 5 தலைப்பிற்குள்ளும் வரக்கூடிய விடயங்களை எங்களுக்கு தொட்டு சென்றிருக்கின்றார். அதாவது ஆன்மீக தயார்படுத்தல், உடலியல் ரீதியான தயார்படுத்தல், குடும்பம் சமூக ரீதியான தயார்படுத்தல், நேரத்தை தயார்படுத்தல், பொருளாதார ரீதியான தயார்படுத்தல். என்ற அடிப்படையில் நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் ரமலானை முறையாக திட்டமிடுவது தொடர்பான ஒரு அறிவுறுத்தலை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் எங்களுடைய வளவாளர். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த நேரத்தினை எங்களுக்கு ஒதுக்கி தந்த இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்ததோடு எங்களுடைய இலேர்னர்ஸ் ஹப் நிறுவன உறுப்பினர்கள், தலைவர்கள், இதனோடு யாரெல்லாம் தொடர்பாக இருந்து இந்த விடயங்களுக்கு ஒத்துழைக்கின்றார்களோ அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ கைரன் ஜஸா. அதே நேரம் இந்நிகழ்வுக்கு வருகை தந்து இருக்கின்ற பெற்றோர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவரையும் நான் வரவேற்று ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ கைரன் ஜஸா. அடுத்ததாக இவ்வாறான ஒரு அழகிய அமர்வினை ஏற்பாடு செய்து தந்த எங்களுடைய இலேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் நிறுவனமானது வெறுமனே ஒரு சில நிகழ்வுகளுடன் மாத்திரம் தன்னுடைய பயணத்தை சுருக்கிக் கொள்ளவில்லை. மாறாக இலங்கை அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உத்தியோகபூர்வமான ஆன்லைன் நிறுவனம் என்பதனை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றேன். எமது நிறுவனத்தின் இஸ்லாமிக் யூனிட் 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதில் ஹிஃபுல் என்பது ஒரு தனிப்பிரிவாக 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு உலகளாவிய ரீதியில் அதிகமான நாடுகளில் இருந்து பல மாணவர்கள் எமது ஹிஃபுல் யூனிட்டில் அல் குர்ஆனை மனனம் செய்வதற்காக இணைந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் கடந்த சில 6 மாதங்களுக்கு முன்னர் ஒரு மாணவி முழுமையாக அல் குர்ஆனை மனனம் செய்து தௌராவில் இணைந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரம் ஹிஃபுல் யூனிட்டை பொறுத்தவரையில் இஸ்லாமிக் யூனிட்டிலும் பல கற்கை நெறிகள் நடாத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பெரியவர் சிறியவர்களுக்கான தஜ்வீத் வகுப்புகள், அல் குர்ஆனை சரளமாக ஓதுவதற்கான வகுப்புகள் பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றன. அதே போல் பேசிக் அரபிக், ஸ்போக்கன் அரபிக், டிப்ளோமா இன் அரபிக் போன்ற கற்கை நெறிகளும் எமது நிறுவனத்தினால் நடாத்தப்பட்டு வருகின்றது. மேலும் கூறப்போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து அஃசலுல் உலமா என்ற கற்கை நெறியும் எமது நிறுவனத்தினால் நடாத்தப்பட்டு வருகிறது. அதே நேரம் அல் குர்ஆன் முடித்து வீட்டில் இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கான தௌரத்துல் குர்ஆன் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருவதோடு அதனைத் தொடர்ந்து இஜாசா கற்கை நெறிகளும் நடாத்தப்பட்டு வருகின்றன. பல கற்கை நெறிகள் எமது நிறுவனத்தில் இருக்கின்றன. மொழி சார்ந்த ஆங்கிலம், சிங்களம், அரபு, ஜப்பான், கொரியன் போன்ற மொழிகளும் காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இலங்கையின் பேராதனிய பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்புக்கான அனைத்து பாடங்களும் எமது நிறுவனத்தினால் நடாத்தப்பட்டு வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். வீட்டில் இருந்தவாறு பலரும் பயன்பெறக்கூடிய வகையில் இலேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் நிறுவனமானது பல கற்கை நெறிகளை சமூகத்துக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ள முடியும்.
எங்களுடைய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெப்சைட்டில் போடப்பட்டு இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பலவாளரையும் ஏனைய எங்கள் நிறுவனம் சார் உறுப்பினர்களையும் கட்டேனரியினுடைய மாலிம்கள் அனைவரையும் வரவேற்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தியவளாக ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன் வ ஹைரன் ஜஸா. இத்தோட எங்களது அமர்வை நாங்க முடிச்சுக்கொள்வோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.